சமூக பாடங்கள். பறவைகளின் வாழ்க்கை எளிமையாக தோன்றினாலும் அதில் நிறைந்திருக்கும் ஒழுக்கம், ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பு மனித சமுதாயத்திற்கே ஒரு பெரிய பாடமாக அமைகிறது. வானத்தில் கூட்டமாக பறக்கும் பறவைகளை பார்ப்போம். அவை ஒரே திசையில் ஒரே வேகத்தில் ஒருவருக்கொருவர் இடம் கொடுத்து அழகாக நகர்கின்றன. முன்னிலை வகிக்கும் பறவை சோர்வடைந்தால் வேறொரு பறவை அதன் இடத்தை பிடிக்கிறது. இது ஒற்றுமையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட ஒற்றுமை, பரிவும் பகிர்வும் மனிதர்களிடையேயும் இருக்க வேண்டியவை. நான் மட்டும் என்பதை கடந்து நாம் எல்லோரும் என்ற எண்ணத்தோடு செயற்படும் போதுதான் சமுதாய நலமும் ஏற்படும். இயற்கையுடன் இணைந்திருக்கும் பறவைகள் ஒவ்வொன்றும் தனது பங்கை கட்டுப்பாடு இன்றி செயற்படுகின்றன. இதுவே ஒழுக்கத்தின் அடையாளம். நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒழுக்கமும் ஒற்றுமையும் வாழ்வில் முக்கியம் என்பதைத்தான். ஒரு நாள் பறவையாக வாழ்ந்த பிறகு நான் ஒரு நாள் பறவையாக இருந்த அனுபவம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும். அந்த சுதந்திரம், இயற்கையின் அமைதி, வானத்தில் பறக்கும் ஆனந்தம் மீண்டும் கிடைக்காத ஒன்றாகும். நான் மீண்டும் மனிதராக மாறினாலும் அந்த நாள் எனக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இயற்கையின் அழகை உணர்ந்து நேசிப்பேன். மற்ற உயிரினங்களின் வாழ்க்கையையும் மதிக்கத் தொடங்குவேன். சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் என்னவென்று உணர்வேன். முடிவுரை. நான் பறவையானால் ஒரு நாளே போதுமானது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர. பறவைகள் போல சுதந்திரமாக, எளிமையாக, இயற்கையுடன் இணைந்து வாழும் வாழ்க்கைதான் நம்மை மனதார உயர்த்தும். அந்த சுதந்திரம், அமைதி, ஒழுக்கம் இவை அனைத்தும் மனிதனும் கொண்டிருக்க வேண்டியவை. அதுவே உண்மையான மகிழ்ச்சியும் வாழ்வின் அழகும். இப்படி ஒரு பறவையாக மாறிய என் ஒரு நாள் அனுபவம் என் வாழ்நாளை என்றும் மாற்றியமைக்கும்.